தனா, இப்ப பரவாயில்லையா? ம், வலி இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சுமா. ஆஹா, என்ன மச்சான், ஜம்முன்னு காலையிலேயே கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு மச்சான். பார்வதி, பார்வதி, வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. நேத்தைக்கு சண்முகம் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷம் இருக்குன்னு சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு போனால, இப்போ அங்கதான் போகணும். குழந்தைக்கு பேர் வச்சு முறை செய்யணும். குழந்தைக்கு ஒரு 10 பவுண்ட்ல செயின் போடலான்னு யோசிக்கிறேன். நல்ல விஷயம்ண்ணே. சண்முகம் கூட ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கிறாப்ல. அவருக்கு வேற யாரு செய்வா? நம்ம குடும்பம் தானே செய்யணும். ஆமாமா. பார்வதி, போய் ஒரு 8 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. ஏய், என்னடி நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கொடுப்போ. அண்ணன் கடைக்கு போய் செயின் வாங்கிட்டு அப்படியே விசேஷத்துக்கு போகணும்ல. நேரத்துக்கு போகணும், போ. ஏய் பார்வதி, என்ன மசமசன்னு வந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் போய் அண்ணன் கிட்ட கொடு. பார்வதி, வா. என்ன மாமா? நீ சொல்றது சரிதான். எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு? நான் தான் ஏதோ தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துட்டேன். மனுஷங்களை விட பணம் தான் முக்கியம் போல இருக்கு. மாமா, நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். புரியுது. நீ குடும்பத்துக்காக யோசிக்கிற. இது நல்ல விஷயம்தான். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடு. ராமசாமி, நான் தான் ரகுராம் பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. தெரியுதியா? எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அது இல்ல, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காயா? இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போனா. அப்படியா? அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். உங்க பையன் படிப்பு முடிச்சிட்டானா? பெரியப்பா அவர்கிட்ட பணம் கேட்கதா போன் பண்ணிருக்காரு. ஆனா அதை கேட்க முடியாம சங்கடப்படுறாரு. எனக்கும் புரியுது மாயா.
இது வரைக்கும் பணம் வேணும்னு அவர் யார்கிட்டயும் நின்னது கிடையாது. இப்ப அவரோட நிலைமையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் நகையை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டாரே. சீக்கிரம் ஒரு வேலைக்கு போக சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்கய்யா. வேற ஏதாவது முக்கியமான விஷயமாயா? அது இல்ல, ஒண்ணு இல்ல, பேசி கொஞ்ச நாள் ஆச்சுல, அதான் போன் பண்ணேன். சரி, நீங்க வேலையை பாருங்க, வச்சிடுறேன். சரிங்கய்யா. ஹலோ, நான் ரகுராமன் பேசுறேன். ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னால அவரை இந்த நிலைமையில பார்க்க முடியல மாயா. வீட்டுக்குள்ளேயே அவரு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வந்துருச்சு. என்னாலையும் பெரியப்பாவை இப்படி பார்க்க முடியல. பார்வதி சித்தி கிட்ட இருந்து சாவி வேணா நீங்க வாங்கிடுங்க பெரியம்மா. இல்ல மாயா, அது தப்பு. கொடுத்ததை திரும்ப வாங்க கூடாது. அதனாலதான் அவரே பார்வதி கிட்ட பணத்தை திரும்ப எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல இல்ல, நான் சும்மா தான் பண்ணேன், வச்சிடுறேன். சரிங்கய்யா.